ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயத்தை தாங்க கட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா, எதனா சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வேறு எதனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி போட சொன்னாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, அது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். சரி, அவங்களுக்காக சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் யோசித்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு முட்டை. என்கிட்ட ஒரு 3 ப்ரெட் இருந்துச்சு, ஒரு முட்டை தான் இருந்தது. சரி, இதை வச்சு எதனா செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ப்ரெட் ஆம்லேட்டுக்கு சில பேர் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியும் போடுவாங்க. அந்தமாரி பண்ணால் எனக்கு பிடிக்காது. அதனால் மசாலா எக் ப்ரெட்டுன்றதுனால வெங்காயம் தக்காளி போட்டு தான் நான் செய்வேன். அது கூட பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த வெங்காயம் தக்காளி இருக்கிற இடமே தெரியாது. நல்லா வதங்கிடும். வதங்கிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அதே மாதிரியே தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணணும். ஏன்னா தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்தாவே எனக்கு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. எப்போவும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2த்தையும் எடுத்து வச்சுட்டு இதில் நான் மிளகா ஆட் பண்ணல. ஏன்னா அது ரொம்ப காரம். ஸோ அதனால் கார மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு தோசைக்கல்லிலே போட்டு வதக்கிப்பேன். எப்பயும் அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிருந்தேன். தோசைக்கல் நல்லா சூடாகிறதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு அது ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்க வேண்டியதான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், இல்லைனா கருகிடும். அதனால் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி லைட்டாக வதக்கிக்கணும், இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் வரும். அப்படி சாப்பிட விருப்பம் இருக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான் நல்லாவே வதக்கிடுவேன். லைட்டாக சால்ட் போட்டு கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். காரத்துக்கேற்ப கார மிளகாய் தூளும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எப்பயுமே லைட்டாக காரம் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் லைட்டாக கார மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துப்பேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இதை வதக்கிட்டு அந்த எக்கு கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரெட்டை அதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம ஹீட்டான தவாவில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்படி தாங்க பண்ணுவேன். முட்டை இன்னும் 2 முட்டை அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாவே நம்ம அது மேலே ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். கம்மியான குவான்டிட்டின்றதுனால அது உள்ளே போட்டு டோஸ்ட் பண்ணி தவாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி எடுத்துக்கிட்டோம்னா மசாலா ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா லைட்டாக சைட்லலாம் கருப்பாயிடும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் இந்த பக்கம் 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம் அந்த முட்டை மட்டும் லைட்டாக வேகிற அளவுக்கு போட்டு எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா மேலே நல்லா ரெடி ஆயிடுச்சு.
அதேமாரி பின்னாடி சைடும் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுவிட்டு அதேமாரி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டோம்னா ப்ரெட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ப்ரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கான ஈவினிங் vlog வந்து இப்படி தான் போச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.